வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன் பற்றி தான். ஃபங்க்ஷன் இன் ஜென்ரலாக நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, a rule which produce a new element out of the given elements. ஸோ இங்கே given elementன்றது எக்ஸு, ஸோ நியூ எலிமெண்ட்ன்றது ஒய் வேல்யூ. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஜென்ரலாகவே ஃபங்க்ஷனை நம்ம இப்படி தான் ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் ரீப்ரசென்ட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2xன்னு நம்ம ரீப்ரசென்ட் ஜென்ரலாக கொஷின்ஸ் நம்மளுக்கு அப்படி தான் வரும். பட் அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஒய் ஈக்குவல் டு 2xன்னு எழுதலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனு இட் ஹாஸ் அன் இன்புட் அண்ட் இட் ஹாஸ் அன் அவுட்புட். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x தான் என்னுடைய ஃபங்க்ஷன். நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்புட் 1 கொடுத்தேன்னா, 1 as an இன்புட் கொடுத்தேன்னா, என்னோட ஆன்சர்ஸ் என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா 2 வந்துச்சு. என்னோட இன்புட் வந்து 2ன்னு கொடுத்தேன்னா ஆன்சர் 4 வந்துச்சு. என்னோட இன்புட் வந்து 3ன்னு கொடுத்தேன்னா ஆன்சர் 6 வந்துச்சு. எனக்கு என்னோட ஃபங்க்ஷனை நான் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ட்வைஸ் த இன்புட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னோட இன்புட் 1 இருக்கும்போது என்னோட அவுட்புட்டு 2, 2 இருக்கும்போது 4, 4 இருக்கும்போது 6. சரிங்களா? இதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஜென்ரலாக ஃபங்க்ஷன்னா இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகும் எல்லா ஃபங்க்ஷனுமே. சரிங்களா? இதை தவிர்த்து என்னோட ஃபங்க்ஷன் வந்து இல்லை, நான் டிஃபைன் பண்ண மாதிரி என்னோட ஃபங்க்ஷன் ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா, வி வில் நாட் கன்சிடர் அஸ் அ ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் ஃபேன் இருக்குது, நம்ம ரெகுலேட்டர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1ல் வைக்கிறோம், அதுக்கான கரஸ்பாண்டிங் ஸ்பீடு ஃபேன் சுற்றணும். 2 வைக்கும்போது அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்பீடு ஃபேன் சுற்றணும். 3 வைக்கும்போது அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்பீடு ஃபேன் சுற்றணும். ரெவல்யூஷன் பர் மினிட் அதை அட்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நான் 4 வைக்கும்போது என்னோட ஃபேன் சுத்தலை அப்படின்னா, அது தேர் இஸ் அ ப்ராப்ளம் வித் மை ஃபேன், ஃபேனில் தப்பு இருக்குது, அதை நான் ரிப்பேரிங் ஷாப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அர்த்தம். இஸ் இட் கிளியர்? ஃபங்க்ஷனாக நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம், ஃபெயிலியர் ஃபங்க்ஷனாக கன்சிடர் பண்ணும். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எப்படி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வி கால் ஃபங்க்ஷன் அஸ் அ மேப்பிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது தான் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்தாக்கா என்னோட ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் அதை மேப்பிங் பண்ணுவேன். இன்புட் ஈக்குவல் 1, அவுட்புட் வில் பி 1, இன்புட் வில் பி 2, அவுட்புட் வில் பி 4. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆர் எக்ஸ் வேல்யூ அண்ட் திஸ் இஸ் ஒய் வேல்யூ. இதை நான் ஒரு கோஆர்டினேட்டாக கன்சிடர் பண்ணி நான் வந்து கிராஃப் வரைவேன். சரிங்களா? மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷனை ஜென்ரலாகவே மேப்பிங் ஆர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, இப்போ நான் 3ன்னு கொடுக்கும்போது என்னுடைய ஆன்சர்ஸ் என்ன வரும், ஸ்கொயர் 9. 4 கொடுக்கும்போது ஆன்சர்ஸ் 16. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது ஒரு கோஆர்டினேட்டை கம்பைன் பண்ணேன். தட் இஸ் 1,1, 2,4, 3,9, 4,16. ஸோ இது கோஆர்டினேட்டாக வரைஞ்சி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, கிராஃப் வரைவேன். ஸோ மேப்பிங். சரிங்களா? ஸோ அது அப்படி அதனால தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மேப்பிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். இது சோஃபார் நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கார்டேஷன் செட்ஸு, நான் எம்டி செட்ஸு பேஸ் பண்ணி ஒரு கார்டேஷன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். கார்டேஷன் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு ரிலேஷனை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன், பட் எவ்ரி ரிலேஷன் நீட் நாட் பி அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம ரிலேஷன் சொல்லலாம், பட் எல்லா ரிலேஷனும் நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. ரிலேஷன் எஃப் between two non-empty sets x and y is called a function from x to y. For each x there exists only one y. ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு y தான் இருக்கணும் அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு y தான் வந்துச்சு. சரிங்களா? அதனால தான் இது ஃபங்க்ஷன். வென் டயக்ராம்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது பாருங்க. எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் a subset of relation. பாருங்க, ரிலேஷனுக்குள்ள தான் என்ன இருக்கு அப்படின்னா ஃபங்க்ஷன் இருக்கு. அண்ட் எவ்ரி ரிலேஷன் இஸ் a subset of cross product. கிராஸ் ப்ராடக்ட்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா ரிலேஷன் இருக்கு. ஃபங்க்ஷனை பத்தி டெஃபினேஷன் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபார் எவ்ரி இன்புட் there should be a only one output. ஒவ்வொரு இன்புட்டுக்குமே ஒரே ஒரு அவுட்புட் மட்டும்தான் இருக்கணும். இதுதான் பேசிக் டெஃபினேஷன் ஆஃப் அ ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ சில ஆரோ டயக்ராம் நம்ம கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் தான், ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ரைட்? எக்ஸோட எலிமெண்ட்ஸ் என்னது, x1, x2, x3, y1, y2, y3. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எவ்ரி இன்புட் ஐ ஆம் கெட்டிங் சிங்கிள் அவுட்புட். ஃபார் எவ்ரி இன்புட் ஐ ஆம் கெட்டிங் a single output. By observation I can say that it is a function. ரைட்? சரிங்களா? செகண்ட் ஆரோ டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். அகைன் for every input I am getting unique individual output. சரிங்களா? so this again we call it as a function. right? so third arrow diagram பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, x1 as an input, அதுக்கு y1, okay, இது correct. and x2 பாருங்க, there is an input which does not have an output. ஒரு இன்புட் இருக்கு, அதுக்கு அவுட்புட்டே இல்லை அப்படின்ற பட்சத்துல அதை நம்ம ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது.
அதே சமயம் இதுல இந்த ஒரு கண்டிஷன் மட்டும் இல்ல, ரெண்டாவது கண்டிஷன் பாருங்க. ஃபார் ஒன் இன்புட், ஒரு இன்புட்டுக்கு ரெண்டு அவுட்புட் இருக்கு. ஸோ இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சைல்டு பேரண்ட் கான்செப்ட்ல கூட சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, எவ்ரி சைல்ட் ஷுட் ஹேவ் அ பேரண்ட். சரிங்களா? சைல்ட் வி ஷுட் நாட் ஹேவ் அ மோர் தென் ஒன் பேரண்ட்ஸ். புரியுதா நான் சொல்றது? என்ன அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் பேரண்ட் இருப்பாங்க. ஆனா ஒரு சில்ட்ரனுக்கு மோர் தென் ஒன் பேரண்ட் இருக்க முடியாது. ஃபார் எவ்ரி இன்புட் தேர் ஷுட் பி ஒன்லி ஒன் அவுட்புட். ரைட்? ஸோ இங்கே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா y ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நம்ம ஃபங்க்ஷன் சொல்லுவோம்ல. இதை நம்ம வந்து இமேஜ் அவுட்புட் ஆர் இமேஜ்னு சொல்லுவோம். இதை வந்து ப்ரீ இமேஜ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, லீனியர் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ யூனிட் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ரொம்ப டீப்புக்குள்ளே வேண்டாம். சரிங்களா? நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ் டு ஒய்ல இருக்கு. சரிங்களா? ஸோ எக்ஸோட எலிமெண்ட்ஸ் ஒய்யோட எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டொமைன் ஆர் ப்ரீ இமேஜ் சொல்லுவோம். எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன் ஆர் ப்ரீ இமேஜ் சொல்லுவோம். ஒய்யோட எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோடொமைன் ஆர் இமேஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுல கனெக்டட் பேர்ஸ் மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஞ்ச். மேபி இந்த இடத்துல y3 y4னு ஒன்று இருக்கலாம். பட் y4 ஆனா டொமைன்ல y4 வரும். ஸோ கோடொமைன் ஈக்குவல் டு அப்படின்னா y1 y2 y3 அண்ட் y4னு எழுதுவோம். பட் ரேஞ்சுன்னு எழுதும் போது ரேஞ்ச் ஈக்குவல் டு y1 y2 y3யோட நம்ம நிறுத்திப்போம். சரிங்களா? ஏன்னா கனெக்டட் பேஸ் எது? கனெக்டட் பேஸ் y1 y2 y3 மட்டும்தான், y4 இல்லை. சரிங்களா? சரியா? ஸோ ஆனால் இது கோடொமைனில் தான் வரும், பட் ரேஞ்சஸில் வராது. சரிங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டு நான் எம்டி செட் ஃபைனைட் செட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ ஏ அண்ட் பி ஆர் ஃபைனைட் செட்டு. n of a, number of element in A equal to P and number of element in B equal to Q. Therefore, the total number of functions Q power P. This is a very important point, right? அதே போல total number of relation வரும்போது 2 power PQ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாருங்க, ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு ஃப்ரம் எக்ஸ் டு ஒய். ஸோ அதனுடைய எலிமெண்ட்ஸ் பாருங்க 1 2 3 4 அண்ட் அதனுடைய அவுட்புட் பாருங்க 2 3 4 6 8. இது ஆக்சுவலாக என்ன மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னா y ஈக்குவல் டு 2x. சரிங்களா? எக்ஸோட வேல்யூ 1 வரும்போது ஒயோட வேல்யூ 2, 2 வரும்போது 4, 3 வரும்போது 6, 4 வரும்போது 8. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10க்கான இன்புட்டே இல்லை. பட் வி இன்க்ளூட் த 10 இன் கோடொமைன். ஸோ எக்ஸ் எல்லாமே நம்ம டொமைன் சொல்லுவோம். எக்ஸ் என்டையர் ஒய் சைட்டை நம்ம கோடொமைன் சொல்லுவோம். அண்ட் ரேஞ்ச். சரிங்களா? கனெக்டட் பேஸ் பாருங்க எதெல்லாம் கனெக்டாக இருக்கு 2 4 6 8. அதை மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். சரிங்களா? With this knowledge, we are going to solve an upcoming exercise 1.3. சரிங்களா? Just go through this video and then we will start our next video with sums. Thank you. Have a nice day.